ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஜூலை 12 என்னன்னா பாப்பாவின் பிறந்த நாள். ஆமாம், பாப்பாவுக்கு பர்த்டே. பட் செலிப்ரேஷன் எதுவும் பிளான் பண்ணல. செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஐடியாவில் கிடையாது. ஆனால் வருஷம் ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து சாப்பாடு கொடுப்போம். அது மட்டும் இன்னைக்கு கொடுக்க போகிறோம். அதுக்கு மதியம் போய்ட்டு ஒரு விசிட் போடுவோம். அதுக்கு சின்னதாக ஒரு ப்ரேயர் மாதிரி வைப்பாங்க. வச்சுட்டு அவங்களே சாப்பாடுலாம் கொடுத்துருவாங்க. நம்ம சும்மா கொஞ்ச நேரம் நின்றுட்டு வந்துடுவோம். இருந்தாலும் அவருக்கு கேக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால ஆர்டர் எதுவும் கொடுக்கல. இந்த நோ பேக்கிங் கேக் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை வச்சு அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவும் பெருசாக பிளான் கிடையாது. அங்கே போகிறத வந்து விலாகாக வீடியோ எடுத்தால் போஸ்ட் வந்து லாங் வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது போக அவளுக்கு வந்து வெளியே போகிறதா ரொம்ப பிடிக்கும். அந்த பார்க்கு, எக்ஸிபிஷனு, டிவியில் பார்த்து அதெல்லாம் போகணுங்கிறா. பார்க் வந்து டெய்லி கேட்பாங்க இங்கே இருக்கனால. இன்றைக்கி சண்டே, அதுவும் எங்கேயும் கூப்பிட்டு போக முடியாது. கடையை வந்து கண்டிப்பாக திறந்து தான் ஆகணும்னு திறந்தாச்சு. பார்க்கு மட்டும் கூப்பிட்டு போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். சும்மா இங்கே கிட்ட தான் இருக்குது. அவங்க அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லணும். நான் கடையில் இருக்கணும், அவங்க அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லணும். அந்த மாதிரி தான் ஒரு குட்டியாக ஒரு செலிப்ரேஷன், ஒரு பிடிச்சது தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால ஒன்றும் பண்ண முடியல. நானும் இதை செஞ்சு முடிச்சிட்டேன். இனி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி கட் பண்ணால் தெரியும் எப்படி வரும்ன்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மதியம் நம்ம வெளியே, அதாவது அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மகளிருக்கான மறுவாழ்வு நிலையத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போகிறனால நான் இங்கே காலையிலே நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன். மதியத்துக்கும் சேர்த்து கீரை குழம்பு, சாப்பாடு, கருவாடு வறுவல், பீன்ஸ் கேரட் பாய். இதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட்டு. ஒரு 400குள்ளே தான் வந்திருந்தது இதுவும் அந்த செயினும். மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். பர்த்டேக்குன்னு வாங்கலை, சும்மா ஒரு 2 மாதம் முன்னாடி ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தேன். அது பர்த்டேக்குன்னு யூஸ் பண்ணியாச்சு. வேறு எதுவுமே நான் அவளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு பர்ச்சேஸ்லாம் போகல, வேறு எதுவும் வாங்கலை. அப்புறம் இந்த மேக்கப் செட் பொறுத்தவரையும் பிராண்டடோ அன்பிராண்டடோ பேபிஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. பட் நான் இது போட்டிருக்கேன், ஏன்னா அவளுக்கு மேக்கப் பிடிக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அவங்க தாத்தா வாங்கி கொடுத்தது. 2 பேத்திங்களுக்கும் தாத்தா வாங்கி கொடுத்தது. மேக்கப் செட் கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்தாங்க ஊருக்கு போகிறப்போ. போகலாமா? பாட்டி வீட்டுக்கா? சென்னைக்கா போனோம்? சென்னைக்கு போகலாம். நம்ம இங்கே வெளியே போகிறோம். ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டு போகிறாமா சென்னைக்கு? சரி போவோம், கொஞ்ச நாள் கழிச்சு போவோம். சரியா? குட்டி பேபியா? ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அவங்க அப்பாவுக்கு வந்து வண்டி இருக்குது, சைக்கிள் இருக்குது. இந்த குதிரை பொம்மை மாதிரி வாங்கினா உட்காந்து ஆடிட்டே டிவி பார்ப்பான்னு தான் பிளான் பண்ணி போனோம். ஆனால் அங்கே எந்த வண்டியுமே செட் ஆகலை ஃபஸ்ட் க்ரையில். ஏன்னா எல்லாமே அண்டர் 3 இயர்ஸ் சொன்னாங்க. அதனால் நாங்கள் வண்டி எதுவும் வாங்கலை. போனதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஷூ கேட்டால் ஷூவும் அவள் சைஸ்க்கு செட் ஆகலாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். ட்ரெஸ்ஸும் ஒரு கண்ணாடியும் வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். வரவெல்லாம் ஐஸ் கேட்டான்னு ஐஸ் வாங்கி கொடுத்துருந்தோம். வீட்டுக்கு வந்து இதை பார்த்தா செட் ஆகல, ஒரு மாதிரி கொலன்னு தான் இருந்துச்சு. இந்த ட்ரெண்டிங் ரெசிப்லாம் மேக்ஸிமம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஆனாலும் நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்து அதை ரெடி பண்ணி போடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால் பார்க் போய்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 3/4 மணி நேரம் பார்க் கூப்பிட்டு போய் விளையாட வச்சு கூப்பிட்டு வந்தோம். பர்த்டே செலிப்ரேஷன் அவ்வளோதான், அப்படி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்த விலாகில் பார்க்கலாம். டாடா பாய்.